ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பட்டாணி ரைஸ் தான் பண்ண போகிறேன். காலையில் முடித்த உடனே இந்த ஜீரகம் ஓமம் தண்ணி குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஊருக்கு போயிட்டு வந்து மரத்தெல்லாம் பார்க்கவே இல்லைன்னு போய் பார்க்க போயிருந்தேன். நிறைய மல்லிகைப்பூ பூத்து கரிஞ்சு போய் கிடந்துச்சு. மிச்சம் இருந்த மல்லிகைப்பூவையும் பறித்து கொண்டு வந்துட்டேன். கீழே ரோஸும் நிறைய பூத்துருந்துச்சு, மல்லிகையும் பூத்துருந்துச்சு. அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. செடியில் லெமனும் நிறைய பழத்து கிடந்துச்சு. அதையும் பறிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக சங்குப்பூ பறிச்சிட்டு அதை வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டுற வேண்டியதான். வெந்நியில் பட்டாணி நல்ல சீசனாக இருக்கும்போது கம்மியாக வந்துருந்துச்சு. அந்த பட்டாணி எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பட்டாணி ரைஸ் பண்ணிடலான்னு பட்டாணி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பூனை ரொம்ப காலை சுற்றிட்டு வருது. அப்புறமா இதுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நம்மளை வேலை பார்க்க விடாது. அதனால் சிக்கன் எடுத்து மைக்ரோவனில் போட்டேன். இப்போ அதை பிச்சு அதை பிளேட்டில் போட்டுட்டு அது வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவோம். அப்புறமா பட்டாணி ரைஸ்க்கு வெங்காயம்லாம் கட் பண்ணலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், மிளகாய், கொஞ்சம் டொமேட்டோ, அப்புறமா பட்டாணி. நான் ஒரே ஒரு கேரட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லிலாம் தேவையில்லை. கொஞ்சமாக புதினா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தேவைக்கேற்ப கீ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து ஃபஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா மிளகாய், அப்புறமா வெங்காயம் மீடியமாக வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டாணியும் கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட்டையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியும் சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வேணால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அந்த அரிசி கழுவின தண்ணியவே எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டாக கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுரக்காய் எடுத்துருக்கேன். இந்த சுரக்காயை வெங்காயம், முட்டை, அப்புறமா பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகு பொடி, சீரகப்பொடி போட்டு முட்டையை ஊற்றி நல்லா பீட் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறேன். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டாணி ரைஸ்க்கு முட்டை மசாலா வைக்க போகிறேன். 2 விசில் போட்டோன்னே ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலான்ட்டு முட்டையும் ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்டோர் பிளான்ட் எல்லாமே தூசியாக இருந்துச்சு. தண்ணி தெளித்து பார்த்தோம். அப்புறம் சரி பால்கனியில் கொண்டு போய் வச்சு தண்ணி ஊற்றிடலான்ட்டு அதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டுலாம். யார்ட்டையும் தண்ணி ஊற்ற சொன்னக்கு அப்படி தான் போல் ஒழுங்காகவே இல்லை. எல்லா மரத்துக்கும் அப்புறமா நானே ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதுக்கப்புறமா எல்லா மரங்களுக்கும் நல்லா தண்ணி போட்டு அப்புறமா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் மல்லிகைப்பூ கொண்டு வந்தோம்ல, அது எல்லாத்தையும் தொடுத்துடலான்ட்டு தொடுத்துட்ருக்கேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் தொடுக்க தெரியாது. சும்மா முடிச்சு போட்டு தொடுப்பேன். ஆனாலும் விரிஞ்சாட்டைக்கு ஈஸியாக இருக்குன்னு தொடுத்துட்ருக்கேன். மல்லிகைப்பூவையும் சூப்பராக தொடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குது மல்லிகைப்பூன்னு. நல்லா வாசனையாக இருந்துச்சு. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.